அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள். அண்ணா நினைவிடத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த அமைதி பேரணி வாராஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடைந்தது. வாராஜா சாலையில் தொடங்கிய பேரணி 1.9 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. பேரணிக்கு பின் மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்திலும் முதல்வர் மரியாதை செலுத்தினார். பேரணியில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், டி.ஆர். பாலு, எம்பி, நாடாளுமன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக அண்ணா நினைவு நாள் பேரணியையொட்டி சென்னையில் திங்கட்கிழமை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை அட்டூழியம், மண்டபம் மீனவர்கள் 10 பேர் கைது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மண்டபம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன் பிடித்து கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி மீனவர்கள் 10 பேரை தெற்கு மன்னார் அருகே கைது செய்தது. கைதான 10 மீனவர்களும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். விசாரணை முடிந்த பின்னர் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தகவல் தெரியவந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர் நிகழ்வாக உள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மீனவர்கள் குடும்பங்கள் மத்தியில் ஒருவித அச்சமும் நிலவி வருகிறது. கடந்த வாரம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது மர்ம மனிதர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது மர்ம நபர்கள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்துக்கு நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் 2 சக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் 2 பெட்ரோல் குண்டுகளை
காவல் நிலையத்தின் மீது வீசி சென்றுள்ளனர். காவல் நிலையத்தின் இரும்பு கேட் பூட்டப்பட்டிருந்ததால் அதன் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் வீசிய கண்ணாடி பாட்டிலால் ஆன பெட்ரோல் குண்டு விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் பழைய குற்றவாளிகள் இச்செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சுமார் 10க்கும் மேற்பட்டோரை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.